லா மினிஸ்டர் என் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா வேற எந்த கொம்ப பண்ணா பேசுவீங்க சார் அது வந்து வழக்கமா மினிஸ்டர் கோட்டாவுக்கு ஒதுக்குற 10 சீட்டை இந்த வருஷம் 20 சீட்டை மாத்திருங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நான் மினிஸ்டர் ஆவேன். அதுவும் லா மினிஸ்டர். சாரி சார், ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. புதுசா ரெடி பண்ணு. இந்த லிஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. மினிஸ்டர் கோட்டான கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவும் இல்லை. இந்த காலேஜில் உருப்படாத ஸ்டூடெண்ட்ஸ்னு 30 பேர் லிஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே மினிஸ்டர் கோட்டாவில் வந்தவங்க தான். இவங்கெல்லாம் லா படிக்க எந்த தகுதியும் இல்லாத கிரிமினல்ஸ். சில பேர் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் கூட இருக்கு. முடியுமா முடியாதா? முடியாது சார். நான் லா மினிஸ்டர். நான் 28 வருஷமா லாவை டீச் பண்றவன். Execution of sentence of imprisonment, section 417 to 420. Execution of levy of fine, section 421, 423. Suspension of execution of imprisonment, section 424. இது தமிழகத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த கொலைவெறி தாக்குதலை கைகட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறையின் கடமை உணர்வு பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழும்பியுள்ளது. இவனுங்க தான் நாளைக்கு லாயராகவும் ஜட்ஜாகவும் வர போறானுங்க. இவனுங்க கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனுங்களாம் எங்க சார் லாயராகவும் ஜட்ஜாகவும் வர போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் சார் வருவானுங்க. 35 வயசுக்குள்ள யாரையாவது குத்திட்டு ஜெயிலுக்கு போவானுங்க, இல்ல குத்துப்பட்டு சாவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். அந்த அளவு அக்கறையும் ரோஷம் உள்ள மனுஷங்க சத்தியமா உங்க ஊர்ல யாருமே இல்ல. எங்க ஊர்ல உள்ள ரோஷமுள்ள ஆம்பளைங்கெல்லாம் போயிருக்கானுங்க. உங்க ஊர்ல வீரமுள்ள ஆம்பளைங்க யாராவது இருந்தா வந்து நிறுத்த சொல்லுங்க. டேய், உங்க அப்பாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுடா. நமக்கு தெரியாதா? பா விடுங்கப்பா. ராஜேஸ்வரி வாங்கம்மா. ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல இன்னைக்கு நாட்டு திருத்த போகுது யாருங்கிற நிகழ்ச்சியில என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, லா காலேஜ்ல ஃபைட் நடக்கும் போது நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நாட்டை திருத்துறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க உங்க பேரு. பார்வதிங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன ஆம்பளையா? ஓ, இதெல்லாம் ஆம்பளை தான் கேட்கணுமா? ஆமாங்க, கேட்டாதானே ஆம்பளை. மீசையெல்லாம் வர வச்சிருக்கீங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கண்டுக்காம வேடிக்கை பார்த்தவங்கள ஆம்பளையே இல்லைன்றாங்க. ஏய் ஹாய். ஹாய். ஏய் கமெண்ட் பண்ண. சட்டம் மட்டுமல்ல இங்கே சண்டையும் கற்றுத்தரப்படும். தயவு செய்து தில் இருக்க யாராச்சும் இது தட்டி கேட்கலாமே. பை முதுகொலிந்த ஒரு சங்கம். டேய் எடிட் பண்ணணும் நவர்றா. ஹே, நீங்களும் தில்லான ஆளுங்க தானே, நீங்க இதை தட்டி கேட்கலாம்ல. யார் சொன்னது? நாங்களும் முதுகொலிந்த சங்கம் தான். அவனை பாரு எப்படி வளைஞ்சி நிற்கிறான்னு. என் பையனை யாரும் பொண்ணுமா போட்டோ எடுக்காதீங்க, எடுக்காதீங்க. மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் சரி பண்ணணும். சமுதாயத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா லாயரோ ஜட்ஜோ தான் சரி பண்ணணுமான்னு என் பிள்ளை நான் தான் படிப்பேன்னா. என் பிள்ளை இவ்வளோ அறிவா பேசுதேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இருந்து ஒரே பையன், அவனை அடிச்சே கொண்டுட்டானுங்க. என் தலைமுறையே இதோட முடிஞ்சு போச்சு. என்னையா ஊறுது? எதுக்கு அவ்வளோ பேரு காக்கி சட்டை போட்டுட்டாங்க? ஒருத்தர் கூடயா கேட்கணும்னு தோணல. எனக்கு என்னன்னு அப்படியே இருந்தீங்க. இன்னைக்கு என் பையனுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நாசமா போயிருங்க, நாசமா போயிருங்க.
ஏய் என்னப்பா எதுக்குப்பா யாரா நீ சொல்ற ஏய் அவளை விடுடா உனக்கு என்னடா பண்ற எங்கடா அவளை உள்ள தள்ளுற உனக்கு என்னடா வேணும் ஆ என்னடா பண்ற ஆ எங்கடா அடிச்சிட்டு வர நீ யார் அடிச்சால்டா உனக்கு என்னடா வேணும் சொல்லுடா உன்னை விட மாட்டேன்டா ஏய் விடுடா விடுடா என்ன
இன்னும் ஒரு ரவுண்ட். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுமா. குண்டான பொண்ணு பிடிக்கிறவனா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. 9th படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசுற? 9th படிக்கிற பொண்ணு கல்யாணம் பத்தி பேசக்கூடாதா? நீ படிக்கும் போது இருந்த சிலபஸ் எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு மாம்ஸ். வாங்குவேன் தெரியுமா, பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே பேரண்ட்ஸோட அடுத்த 5ஆண்டு திட்டமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. மா, நான் ஏற்கனவே இவ உடம்ப குறைக்க படாத பாடுபடுறேன். இதுல ஜூஸ் வேறயா? குண்டா இருக்கிறதுலாம் ஒரு குறையா? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அன்னைக்கு வீரவசனம் பேசிட்டு இன்னைக்கு பொண்ணு மட்டும் குண்டா இருக்குன்னா எப்படி? சபாஷ், சரியான கேள்வி. உனக்கு குண்டான பொண்ணு தான் கிடைப்பா, போடா. ஏய் படி. வந்துட்டேமா. படிக்கலன்னு தெரிஞ்ச டார்ச்சர் பண்ணுவாளே தேவகி. யார் வேணும்? ஹலோ ஹலோ, யார் நீங்க? ஐயோ, ஷூ ஆர்டர். ப்ளீஸ் வெளிய போங்க. உனக்கு இது தேவையா? சுத்தம் தெருவுக்கு மட்டும் தானே? வீட்டு டாய்லெட் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் சுத்தம் பண்ணும்போது கூப்பிடுறேன். போங்க. போ. ஐயோ. யார் அவன்? நம்ம வீட்ல இருந்து போறா? யாரும் இல்லையே. நான் பார்த்தேன். அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. அப்புறம் சொல்றேன். மாட்டி விட்டாத. ஏய், வெளிய என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தேம்மா. ஆமா, எப்ப பாரு புக்ஸோட இருப்ப. 19 பேப்பர்ஸ் அரியர் எழுதி 1ல தான் பாஸ் பண்ணிருக்க. விடு விடு. பாருங்களேன், வச்சது வச்ச இடத்துல இருக்கானே. தெரிஞ்சதுதானே. சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், என்ஜினியரிங்க்கு இவளுக்கு ரொம்ப தூரம்னு. கேட்டிங்களா? 4 லட்சம் ரூபாய் கட்டி சீட் வாங்குனீங்க. என்ன பிரயோஜனம்? அந்த பணம் இருந்தாலாவது கல்யாண செலவுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஏய், நான் எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லு. அம்மா, இவ எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடலாம். செருப்பு பிஞ்சிரும் சொல்லு. ம் 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 ம்.
நீ பரோலில் வந்து என்னையோட 14 நாள் ஆகுது. நாளை கடைசி நாள். 5 மணிக்குள்ள நீ ஜெயிலுக்கு போகலன்னா உன்னை சொந்த ஜாமீனில் எடுத்து உங்கள் அண்ணனோட அமைச்சர் பதவி போகும். லா காலேஜில் கலவரத்தை ஏற்படுத்தி 3 ஸ்டூடெண்ட்ஸ் சாவுக்கு காரணமான உன் அண்ணனுக்கான தண்டனை அது. அவனை அரசியலில் பெரிய ஆளாக்குறதே நீ. அதுக்காக நான் உனக்கு கொடுத்துருக்கிற தண்டனை இது. டேய் உன் பைக் வேணும்டா. பாண்டிச்சேரி வர சொல்லியிருக்காடா. 1 வீக் அவ கூட ஸ்டே பண்ண சொல்லியிருக்கா. இந்த நேரம் பார்த்து பைக் வேற மக்கர் பண்ணிடுச்சு. டேய் நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேயா? பாய்டா. பாய். பாய். எதுக்காக விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்ட் சார். உள்ளவாமா. நிஷா, இவர் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். இன்சூரன்ஸ் ஆடுக்கு ஒரு நல்ல கான்செப்டா சொல்லுங்க. ஷூர் சார். நல்லா இருக்கு, பட் சிம்பிளா இருக்கு. இப்படி பண்ணலாமா? அந்த மரத்தோட கிளைய ஒரு பாலமா, பாம்பன் பாலமா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த புழுவை ட்ரெயின் ஆக்கிடலாம். இப்போ அந்த பாலம் அப்படியே அங்கேருந்து இடிஞ்சிக்கிட்டே வருது. இங்கே ட்ரெயின் வருது, இன்ஜின் டிரைவர் பார்க்குறான். பாலம் இடிஞ்சிக்கிட்டே வருது, டிரைவர் பிரேக் போடுறான், வண்டி நின்றுச்சு. ஆனால் பாலம் இடிஞ்சிக்கிட்டே தான் வருது. எல்லார் நிலைமையும் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ பாலம் இடியறது நிற்கிது. என்னன்னு பார்த்தா அந்த பாலத்தில் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆட் இருக்குது. சங்கர் படம் மாதிரி விஷுவலா கிராண்டியரா மிரட்டிலாம்ல. எப்படி? நல்லா இல்லை சார். உனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆட், எனக்கு 560வது ஆட். 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா நீங்கள் 22 வருஷம் பழசு சார். வாட்? எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளோ வடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. ஆனால் என் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார்? 5 மணி ஆச்சு, ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் 1 டே சேலரி கொடுத்துருங்க. என்னுடைய ஆஃபீஸில் 1ஆம் தேதி தான் சேலரி போடுவோம். செக்கு போட்டு வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. இது என்னோட 1 டே சேலரி. இதுக்காக 1ஆம் தேதி வர முடியாது சார். உட்கார்ந்து இருக்கிற ஆட்டையா கொடுக்கலாம்ல? சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. இது கொஞ்சம் வச்சிருங்க. என்னது இது? ஃபிஷ்ஷுங்க. இதை பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணுமா?
இயற்கையிலேயே பசங்க மண்டைக்குள்ள ஒரு கிறுக்கு இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? மீன் கொடுத்த பையனை தெரியாமா? ஆமா சார். ஒரு போன ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டாரு. இந்த மீனோட வீட்டுக்கு போனா தேவகி இன்னைக்கு சாமி ஆட போறா. படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பார்க்கறான். மீன் வளர்க்கறாளாம் மீன். பக்கத்து வீட்ல எதிர்த்த வீட்ல எல்லாம் 80% 85%ன்னு பசங்க மார்க் வாங்குதுங்க. இங்க 18 அரியரை வச்சுக்கிட்டு என் மானத்தை வாங்குறா. 20-25 அரியர் வச்சிருக்கவள சந்தோஷமா இருக்கா. இந்த 18 அரியருக்கு பாடுபடுத்துறா பாரு. ஐயோ. ஏய், யார்டி கொடுத்தது இது? உங்க மாமா. மீன் வளர்க்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பஸ்ல ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்றேன்ல. அப்ப எவன் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவியா? ஐயே, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. தேவகி நர்ச்சனை ஆரம்பம். தொடர்ந்து 2 முறை தன் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி இந்த பெற்ற வீட்ல சட்ட புருஷன் அமைச்சர் கொடுமை மாண்புமிகு இல்லாததுக்கு இது வந்து சதாசிவம் அவர்கள் பிறந்திருக்கு. தன்மேல் எழுந்துள்ள குற்றச்சாட்டிற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக திமிரு பிடிச்சது. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பார்வையில சட்டக்கல்லூரியில சக மாணவர்களுக்கிடையே நடந்த தாக்குதலை எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, அதுவும் சட்ட கல்லூரியில. சட்டக்கல்லூரியில நடந்த கலவரத்துக்கு நீங்க தான் காரணம்னு ஒரு செய்தி பரவியுள்ளதே. அது வெறும் வதந்தி. 2006ல உங்க தம்பி ஈஸ்வரன் 6 பேரை கொலை பண்ண கேஸ்ல அவருக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை கிடைச்சது. அந்த கொலை உங்க அரசியல் வாழ்க்கைக்காக நடந்ததா அப்ப மீடியால பரவலா ஒரு கருத்து இருந்தது. அப்ப நீங்க எனக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப சட்ட அமைச்சரா இருக்கிற நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்க தம்பிய 15 நாள் பரோல்ல எடுத்திருக்கீங்களே. ஒரு சின்ன திருத்தம். அப்ப நான் சொன்னது என் தம்பி பண்ண கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. ஆனா எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு, ரத்த சம்பந்தம். டென்ஷன் பண்ணிட்டாலே. கிழட்டு பைய அவனை போடுறதுக்கு நம்ம தம்பிய பரவல் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கேள்ட்டு பாயதான். ஆனா சமூக ஆர்வலர் அது இதுன்னு மீடியாக்காரனுங்க அவனை பெரிய ஆளாக்கிட்டானுங்களே. இவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாரும் காசுக்காக விசுவாசத்தை காட்டுறாங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா இவர் தான் பண்ண சொன்னாருன்னு கை காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா என் தம்பி அந்த மாதிரி கிடையாது. என் மேல உள்ள பாசத்துக்காக மட்டும் பண்றவன். நான் அரசியல்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். லைஃப் ஃபுல்லா ஜெயில இருக்க போறவன். ஒரு 15 நாள் ஜாலியா இருக்கட்டுமேனு தான். என்ன பரவிக்கப்பட்டு ஏதாவது ஆச்சு ஆக விட மாட்டேடா. காத்து கருப்புக்கெல்லாம் அஞ்சிராளா நான். டேய், சரஸ்வதி வீட்டுக்காரன் தானடா நீ? ஆமா, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு செத்து போயிட்டு என்னை விட மாட்டானா இவன்.
இப்போ என்ன பண்ணலாம்? இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு அவர் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன் சார். 7 ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அவன் வந்துட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சமாளிச்சிருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிடும் சார். எனக்கு மட்டும் என்ன அவார்டை கொடுப்பானுங்க? எதிர்கட்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னை விட எனக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது முக்கியம். ஒரு ஜெயிலராக இருந்துக்கிட்டு இது கூடவா பண்ண முடியாது? நான் அப்பவே சொன்னேன் அவனை பரோல்ல எடுக்காதீங்கன்னு. என் பேச்ச கேட்டிங்களா? சார் கடைசியா ஜிம்முக்கு போயிருக்காரு சார். லாயருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லு. சரி சார். அவ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. பயப்படாம தயவு செஞ்சு சொல்லுமா. பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் லாயர்மா. இவங்க தான் சார் பார்த்துருக்காங்க. யாரோ ஒருத்தன் உள்ளதுக்கு போடுங்க. என்னடா அண்ணன் கதை விட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம். லாஸ்ட் டைம்ல என்ன கொடுத்தங்கிறத நானும் மறந்துட்டேன். இது போடுங்க, அலர்ஜி ஆச்சுன்னா மாத்திக்கலாம். சார் லா மினிஸ்டர் சதாசிவம். தெரியும் சார். இந்த பேஷண்ட் யாருன்னு எனக்கு தெரியணும். பேர் அழிஞ்சிருக்கேன் சார். டேட் இருக்குல்ல, அதை வச்சு அன்னைக்கு வந்த மொத்த பேஷண்டோட லிஸ்டையும் கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நீங்க புறப்படுங்க. இதுக்கு முன்னால் உள்ள ஓபி ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. ஓகே.
என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு ஓபி ரெஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்ண முடியாம? சாரி சார், கிடைச்சதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உன் அண்ணன் நீ ஜெயிலுக்கு திரும்பி போகாத மறைச்சிட்டான். நியூஸே வரல. இன்னைக்கு வந்துடும். சார், சட்ட அமைச்சர் சதாசிவம் அவர் தம்பியை பரோலில் எடுத்து தப்பிக்க வச்சுட்டார். இந்த விஷயத்தை வெளியில் வராமல் மறைச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி நீங்கள் எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். சரிப்பா, நீ சொல்றது உண்மை. நான் எப்படி நம்புறது? ஜெயிலில் போய் பாருங்கள். அழாதா அழாதா சொல்லும், அழாதே அழாதே. தம்பி தம்பி, என் குழந்தைய உட்காந்துருக்கிறவங்க யார்கிட்டயாவது கொடுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சிருங்களேன். அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. சரி 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 சரி. அன்னைக்கு மீன் கொடுத்துட்டு போன மாதிரி இன்னைக்கு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டானா மாட்டிக்குவ. மாலினி உஷார். அழாதடா, அழக்கூடாது. இங்க பாருங்க பாரு. ராஜால பட்டுக்குட்டியில அழக்கூடாது. அழாதடா, அழக்கூடாது. அழாதடா, அழாத. உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அழக்கூடாது. செல்லல பசிக்குதா? சரி சரி சரி, அழக்கூடாது. உங்க அப்பாவை கூப்பிடலாமா? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏமா? நிறுத்துங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ. புடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அன்னைக்கு அப்படிதான் மீனை கொடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு குழந்தை கொடுத்துட்டு போறீங்க. லூசா நீ? நின்றுட்டு இருந்தவர் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தை கொடுன்னு சொன்னாரு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ உங்க குழந்தை இல்லையா? இல்ல, நீங்களும் பிளாக் ஷர்ட் இவனும் பிளாக் ஷர்ட், அதனால உங்க குழந்தைன்னு நினைச்சிட்டேன். ஐயோ ஆட்டோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. கவலைப்படாதடா. உங்க அப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஐயோ, என் குழந்தை அழாத கண்டு அழாத. சார் சார், இவங்க 2 பேர் தான் சார் பிளான் பண்ணி என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கிறீங்க. ஏன் ஒரு குழந்தைய பெத்துக்கூடாது? நானே முடியாத காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் போது உங்களுக்கு நான் கேடு. சுமாரியா என்ன சார்? இவர் தான் சார் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தைய கொடுன்னு சொன்னாரு. இவங்க கிட்ட கொடுத்தேன். நான் இறங்குறத பார்த்து என் குழந்தை நினைச்சு இறங்கிட்டாங்க சார். சார், குழந்தைய கடத்தது இல்லாம போய் சொல்றாங்க சார். வாய முடியா? இவரை பார்த்தா உனக்கு கடத்துற ஆள் மாதிரி தெரியுதா? ஹலோ சார். வாங்க உட்காருங்க. அழாத சொல்லு, அழாத. அப்பா நியாயம் கேட்டுட்டு இருக்கல. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ, தோ அது வரைக்கும் போ. சார், இங்க பாருங்க, திட்டம் போட்டு குழந்தைய கட்டது இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. சார், ஐயா அவர் சொன்னாரு. உட்காருங்க.
சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க. மினிஸ்டர் தம்பியை நேற்றுலேருந்து காணோம், தேடிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதான் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னார். சார் இது பெரிய ப்ராப்ளம் சார். மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சா மினிஸ்டருக்கு உள்ள வச்சிருவாங்க. மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஸ்டேஷனில் சிக்னல் எடுக்கா சார். நான் வெளில வந்து பேசுகிறேன். அட்ரஸ் சொல்லுங்கள். என் குணசேகரன், 11A, குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரேபுரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா. நம்பர் 9, டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், சென்னை 20. அட்ரஸை கரெக்டாக சொல்கிறீங்க. அவசரத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன்ல, ட்ரெஸ் கூட தெரியாதா? ராஜேந்திரன் நான் வந்துடுறேன் சார். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சைன் போடு. ஐயோ, நான் ஸ்டேஷன் உள்ள வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்போ நான் மட்டும் நான் தினமும் சைன் போட்டு போகிறேண்ணா. போடு. பேர் என்ன? மாலினி. ஆர் மாலினி. ம், இது கொஞ்சம் குறைச்சல். ஐயோ, நீ கையெழுத்து அப்படியே போடுறீங்க. மாலினின்னு யார் எழுதுனாலும் இப்படி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். இதுவே நல்ல பொண்ணா தானே சார் இருக்கு? அப்படிங்கிறீங்க? ஆமாம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க சார்? இவ்வளோ நேரமாக ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல. இது போதாத ஒரு நல்ல பொண்ணுங்கிறதுக்கு? இந்த நேரத்துல எந்த சனியும் தெரியல. டாகுங்க மானத்தை வாங்கிட்டாங்க. யார் கேட்டா இப்ப ரிங்டோனு? ஒரு மெசேஜ் தானே சார்? ம், இது கஸ்டமர் கேர்ல இருந்து. சார் இந்த நெட்வொர்க்காரங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சார் இந்த மாமாவை பார்த்துட்டு? என்ன ஒரே கூட்டமாக இருக்கு? என்னன்னு தெரியல சார். எதிர்கட்சிக்காரங்க சாலை மறியல் பண்றாங்க வழக்கம் போல. மாண்புமிகு தமிழக சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை 15 நாள் பரோலில் கொண்டு வந்தார். நேற்று மாலை 5 மணிக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய ஈஸ்வரன் அங்கு செல்லாமல் தப்பி ஓடிவிட்டார். ஆனால் அவர் சிறையில் இருப்பதாக அங்கிருக்கும் வருகை பதிவேட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. சதாசிவத்திடம் நான் சட்டசபையில் இதை பற்றி கேட்டபோது அவரது தம்பி ஈஸ்வரன் சிறையில் தான் இருக்கிறார் என்று சாதிக்கிறார், பொய் சொல்கிறார். ஒரு சட்ட அமைச்சரே இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்ததால் அவருடனே பதவி விலக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்த அவரை கைது செய்து நீதி விசாரணை நடத்த வேண்டும். ஹாய்டா. ஹாய்டா. டேய், யாரா அவ? யார் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். 1000 பொற்காசு கிடைக்குதோ இல்லையோ, நான் சொல்ற பர்த்டே பார்ட்டிக்கு போய் ஸ்டில் எடுத்தா 3000 மீட்டர் போடலாம். மேக்ஸிமம் 2 hours. அந்த பார்ட்டிக்கு நிறைய ஃபிகருங்களாம் வரும். நான் வரேன். குறிப்பா ஆன்டிஸ். நானும் வரேன். ஓய். ம். என்னது? பிரிச்சு பாருங்க. டேய், கண்டிப்பா ட்ரீட் வேணும். ம். ஓம் முருகன் துணை. மீன் தொட்டி 350. மீனுக்கு உயர்தர ஃபுட். 1800. என்னது இது? இல்ல, அன்னைக்கு நீங்க மீனை கொடுத்துட்டு மறந்து போயிட்டீங்க. அப்படியே வச்சிருந்தா செத்துரும்ல, அதுக்காக ஃபிஷ் டேங்க் வாங்கினேன். அதோட விலை இது. இது மீனுக்கு போட வாங்கின ஃபுட்டோட விலை. அன்னைக்கு உங்ககிட்ட மீனை கொடுக்கறதுக்கு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணினே அது. இது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனது.
அப்புறம் இப்போ இங்க வந்ததுக்கான ஆட்டோ செலவு. ட்ரீட் வேணுமா? என்ன படிக்கிற? பி. எத்தனை அரியர்? ஆ, ப- பத்து. சொல்லு, நாங்களும் அப்படிதான். 18. உன் கூட்டில் பார்த்தாலே தெரியுது. அது என்ன 1600க்கு 1800 போட்டு வச்சிருக்க? இல்ல, நானும் என் தங்கச்சியும் மீனுக்கு ஃபுட் வாங்க போனப்போ அவள் ஐஸ்கிரீம் கேட்டா, சரின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டோம். இந்த பணம்லாம் அம்மா அரியருக்கு கட்ட சொல்லி கொடுத்தது. இந்த செலவோட ஐஸ்கிரீம் வாங்கினதையும் போட்டால் நீங்கள் கூட்டி பார்க்காம கொடுத்துருவீங்கன்னு என் தங்கச்சி சொன்னா. நீ பண்ண செலவுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் கொடுத்த மீனை மட்டும் வச்சுட்டு நீ கிளம்பு. நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் அதெல்லாம் பண்ணேன். அரியர் கட்டுறதுக்காக வாங்கினது. இப்போ மறுபடியும் பணம் கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு கொன்னுடுவாங்க. ப்ளீஸுங்க. டேய் கொடுத்துட்றா. சரி, நாளைக்கு வாங்கிக்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. அஃப்கோர்ஸ் நோட் பண்ணிக்கங்க. 988 428 4044. நான் தான். சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் மிஸ்ட் கால் கொடுக்குறேன். வரேங்க. பாய். பாய். ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க. இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதை பார்க்கும்போதெல்லாம் உங்க ஞாபகம் வருது. அதனால படிக்கவே முடியல. என்ன சொன்ன? மீன் டிஸ்டர்ப் பண்ணுது. மீனை பார்க்கும்போது எது சொன்னியே? உங்க ஞாபகம் வருது. இப்படி இருக்க. அப்ப இதை எடுத்துட்டு போனாதான் பணத்தை கொடுப்பேன். இல்ல சொல்லு. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க. என்னடே பண்ற? கந்தசஷ்டி கவசமா? காலையில பாடினா அறிவு வளருமா? அப்படியாவது வளருதான்னு பார்க்கலாம். பாடுறவங்களுக்கு இல்ல, கேக்குறவங்களுக்கு. சனிய சனிய எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. அம்மாவை கலாய்ச்சிட்டேன். எதுக்கு ஃபோன் பண்ண? பணத்துக்காக. எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நாளைக்கு கொடுக்குறேன். ஐயோ இன்னைக்கு லாஸ்ட் டே. அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, நான் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். சிட்டி யூனியன் பேங்க், திருவான்மியூர் பிரான்ச். ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு. 0000 11800 738 934. நம்பர் சொல்கிறேன், கரெக்டானு பார்த்துக்க. 0000 11800 738 934. கரெக்ட். நீ பொழைக்கணுன்னா உன் அண்ணனுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும்னு வேண்டிக்க.
வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? ஒருத்தரா ஐயா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஹலோ, ஊர்ல எல்லாம் சௌக்கியம் தானே? என்னங்க? நல்லா இருக்காங்க ஐயா. தலைவர் வணக்கம் தலைவரே. என்ன பிஸியா இருக்கீங்களோ? இல்லைங்க. எதிர்கட்சிக்காரன் கேள்வி மேல கேள்வி கேக்குறாயா. இப்ப கூட வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம் நின்று கோஷம் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள உன் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பு, இல்லன்னா ரிசைன் லெட்டர் கொடுத்துரு. இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணினா மாட்டிப்ப. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிப்பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? சொல்லல. ஃபாலோ பண்ணிப்பாரு. நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் சொல்லு. ஃபாலோ பண்ணும்போது நல்லவனா இருந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் கெட்டவன் தெரிஞ்சா? சுத்தின வரைக்கும் லாபம்னு சுத்த விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 8 ரூபாய். உட்கார்ந்திருக்கிறவங்க கிட்ட கொடுக்கலாம் சாமி. விடு சாமி, விடு சாமி, அட விடு சாமி. இதை வச்சிருங்க. என்கிட்ட மருந்தாப்புல மீனை கொடுத்துட்டு போன மாதிரி சாமி உண்டியல மருந்தாப்புல எடுத்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் சாமி கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிட போகுது. ஐயோ. பேக்ல என்ன? பேக் ஓபன் பண்ணுமா? சார், இங்க இருக்கு சார். கஞ்சாமா சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாது. எப்படி எப்படிலாம் டைப்பா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A, குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரைப்புரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா? ஆர் மாலினி, நம்பர் 9, டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், அடையார் 20. 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சாமிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். இல்ல நானே போடுறேன். இது செகண்ட் டைம்ல. நீ லெஃப்டா? சுசு, அங்க கையெழுத்து போடும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு சைன் பண்ண மாதிரி இருந்தது. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனை கேத்துனா கேட்டது. அதானே? இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும், ப்ளீஸ். என் வயசு வரும்போது உனக்கு லவ் வரும். அப்போ இதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லுவ. அப்ப நான் உனக்கு இதே மாதிரி இன்சல்ட் பண்ணுவேன். எழுதி வச்சுக்கோ. என்ன பேச்சு பேசுற? சட்ட அமைச்சர் சதாசிவம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரை தொடர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜெயிலர் உட்பட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சதாசிவம் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிதேவன் சதாசிவம், சட்டத்தை காக்க வந்த சதாசிவம். நீதிதேவன் சதாசிவம், சட்டத்தை காக்க வந்த சதாசிவம்.
சதாசிவம் சட்ட அமைச்சராக இருந்தபோது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது தம்பி ஈஸ்வரனை பரோலில் எடுத்து தப்பிக்க வைத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டக்கல்லூரியில் சக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கலவரத்திற்கும் சதாசிவம் தான் காரணம் என்று காவல்துறை சந்தேகப்படுவதால் அவரை 10 நாள் காவலில் வைத்து விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. நான் யாரு? என் பதவி பவர் எல்லாம் தெரிஞ்சும் என் தம்பியை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். இத்தனை வருஷமா அவனை கொண்டு இவனை கொண்டு மாமா வேலை பார்த்து சம்பாதிச்ச பதவி போய் மரியாதையெல்லாம் போய் என் தம்பி பொழைப்பான மாட்டானான்னு தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து அவன் சாவணும், உடனே சாவணும். மிஸ்டர் சதாசிவம், கோஆபரேட் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ப்ளீஸ் கம். சார், உங்க தம்பியை தப்ப விட்ட கேஸுக்காக மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க. லா காலேஜ் கேஸுக்காக உங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா? ரெண்டும் போய் கேஸ். என்னை பழி வாங்குறதுக்காக யாரோ திட்டமிட்டு என் தம்பியை கடத்திட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லா காலேஜ் கேஸும். சார், லா காலேஜ் கலவரத்தில் ஈடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல 38 பேர் மேல போலீஸ் கேஸ் போட்டுக்கிறாங்க. அதுல 30 பேர் மினிஸ்டர் கோட்டால சேர்ந்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிக்கிறாங்களே. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல வச்சிருவாங்க. நான் லா மினிஸ்டரா இருந்திருக்கேன், இது கூடவா எனக்கு தெரியாது? சார், உங்களை போலீஸ் கஸ்டடியில விசாரிக்க பெர்மிஷன் வாங்கிருக்காங்களே, அத பத்தி? என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பியை யார் கடத்திட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க இந்த போலீஸ். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், என் தம்பி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ தெரியும் யார் இந்த சதாசிவம்னு. ஹலோ, வாட் ஆர் டூயிங் ஹியர்? பிரஸ் சார். பிரஸ்னா அப்படி தான் பிஹேவ் பண்ணுறதா? சாரி சார். சார், அவரோட கண்டிஷன் ப்ளீஸ் டாக்டர். வெரி சீரியஸ். தினமலர், தினகரன், தினத்தந்தி 3 கொடுங்க. ஆளாளுக்கு வெறும் கருத்து சொல்லிட்டு இருந்தோம், மொத்தம் தண்டனையே கொடுத்துட்டான்ல. எப்போ பாரு பேப்பரை திறந்தாலே கள்ளக்காதல், ஊழல், திருட்டு, கற்பழிப்புன்னு அசிங்கத்தையும் அருவருப்பையும் விற்கிற குழப்பா போச்சுன்னு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தம்பி இந்த தொழிலை செய்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. இந்தாங்க, டெய்லி இப்படி நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? பஸ்ல வர மாட்டேங்கிறீங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. மிஸ் கால் கொடுத்தா கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு ரிப்ளையும் இல்ல. நீங்க இரு. என்ன எதுக்காக பார்க்கணும்? பெரிய இவன், எதுவுமே தெரியாத புப்பா. என்ன மெசேஜ்? நீ யாரு? இவளோட தங்கச்சி. இதை கேளுங்க. என்னது இது? இவளோட மனசு. என் மனதை கொள்ளை கொண்ட மதிப்பிற்குரிய குணா அவர்களுக்கு உங்களை பார்த்த நாள் முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் உங்கள் நினைவாகவே இருக்கின்றது. நீங்கள் கொடுத்த மீன் என் மனம் எனும் கடலில் நீந்தி என் நெஞ்சில் நீங்க. போதும் ஆஃப் பண்ணு. என்ன லவ்வா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? லவ் பண்ற? எல்லாம் தெரியும். உங்க பேர் குணா. விஸ்காம் முடிச்சுட்டு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏஜ் 26, ஹைட் 6.1, வெயிட் 69, சம்டைம்ஸ் 72. உங்க ஜாதகத்துல 2 வைஃப்னு இருக்கு. அதனால கல்யாணத்தன்னைக்கு இவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டா அந்த தோஷம் கழிஞ்சிரும். அதையும் சொல்லு. அப்புறம் 8th படிக்கும் போது மல்லிகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க அக்கா பொண்ணுக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருக்கீங்க. 8லேவா? இன்னும் உங்களை பத்தி நிறைய தெரியும். சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க அக்கா பொண்ணு மல்லிகாவும் கிளாஸ்மேட். மல்லிகா, ஏண்டா உன்னை யாரடி என்ன பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண சொன்னது? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எனக்கு என்னால உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் அசிங்கம், உன்னால எனக்கு தினம் அசிங்கம் தெரியுமா? என்ன மாதிரி மாடர்னா இருக்கிற பொண்ணுக்கு யாராவது மல்லிகான்னு பேர் வைப்பாங்களாடா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்க அக்கா தம்பி பாசத்தை காட்ட நான் தான் கிடைச்சேனா? என்னடா அன்னைக்கு நீ ஓகே சொன்னது தானே பேர் வச்ச? எதுக்கு ஓகே சொன்ன? टमाटर पड़ा मसीदर एक दिन उसका चूहिन खाया. ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறீங்களா? சொல்லு. இது என்னம்மா? बनाना. இது grapes. இது முட்டை. இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ் முட்டை. இங்கிலீஷ் முட்டையா? உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ். காக்கா மல்லிகான்னு வச்சுக்கலாம்க்கா. நல்லா இருக்காதுடா. உங்க அப்பா வச்ச பேர் ஐஸ்வர்யா வேணுமா இல்ல மாமா வச்ச பேர் மல்லிகா வேணுமா? மல்லிகா. அன்னைக்கு
விட்டுடா. நீ செஞ்சது தப்புடா. பாவம் என் பொண்ணு. ஒழுங்கா கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. ஓகே. இப்போவும் சாக்லேட் கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது. சரி, வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. பேசுனே, நீ சொன்னா தானே ஏதாவது பண்ண முடியும். அடிக்கு மேல இருப்பான். வெயிட்டு 70லேருந்து 80க்குள்ள இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தான். கண்ணு கண்ணு இதை வச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் எடுக்க சார். அடைச்சி வச்சிருந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது கட்டிட்டு இருக்க பில்டிங்ல இருந்து பாடி எடுத்திருக்காங்களான்னு விசாரிங்க. ஹலோ, யாருங்க? விடுங்க. என்னங்க, என்ன இது? விடு. இதே வாசனை தாண்டா அவன் மேலேயும் அடிச்சது. என்ன பர்ஃபியூம் இது? என்ன பர்ஃபியூம் இது? டிஎம்ஜி. அசிங்க பிடிச்சவனே, என் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். உனக்காக எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வாங்கி அமிச்சாரு. வேணா என் ஸ்ப்ரே ஒரு டைம் யூஸ் பண்ணிக்க. இது பொண்ணுங்க யூஸ் பண்றது. வாசத்துல என்னடி பொண்ணுங்க யூஸ் பண்றது பசங்க யூஸ் பண்றதுன்னு? பாய்ஸ் யூஸ் பண்றது கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல். கேர்ள்ஸ் யூஸ் பண்றது பாய்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஸ்மெல் இருக்கும்டா. அடிப்பாவீங்களா? அப்ப நீங்க ஸ்ப்ரே அடிக்கிறதே பசங்களை அட்ராக்ட் பண்றது தானே? இது தெரியாம போச்சே. ஹலோ, இந்தா உனக்கு தான். ஹலோ. இப்போதான் நைஸாக பேசி பொறுப்பட வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். ஏய் வா. இங்க எதுக்கடி கூட்டு வர? சொல்றேன் வா. ஹாய். 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 உட்காரு. சொல்லு. அவங்க கிட்ட ஐ லவ் யூ சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான். லவ் இல்லாம தான் உங்களுக்கு மீன் வாங்கி கொடுத்தியா? எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்துருக்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் 2 பேரும் போய் சைன் போட்டிருக்கீங்க. ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன். ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். ஓகே. இப்படி விடாம 50 அடிச்சிட்ட ஐ லவ் யூ சொல்றேன். இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அவ்வளவுதானே? I'll do it. ஒரு ட்ரையல் பாத்துக்கிறேன். ஓகே. நான் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 ஏய் போடு 50 போடு. 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. I love you சொல்லுங்க. சொல்லு. ஐ லவ் யூ சொல்லுங்க. ஐ லவ் யூ சொல்லுடா. சொல்லுங்க. சொல்லுங்க. ஐ லவ் யூ. யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டது? வெளியில அனுப்பு. போங்க போங்க. சொன்னா கேக்குறீங்களா?
உன் கை கால் வாயை கட்டி போட்டிருந்தா எப்படிடா கொலை பண்ண முடியும்? படூர் ஜெயினாஷியா என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல வாட்ச்மேனை கொலை பண்ணியிருக்க. நீ குத்துன கம்பியில உன் கைரேகை தெளிவா இருக்கு. எங்க பாணியில விசாரிச்சாதான் நீ உண்மையை சொல்லுவ. தாண்டா என்ன பீத்தண்ணியை குடிக்க வச்சான். நம்பர் சொல்கிறேன், கரெக்டானு பார்த்துக்க. 0000-11800-738-934. ஹலோ, சொல்லுங்க. நீங்கள் கொடுத்தது ஒரு அக்கௌண்ட் நம்பரு. என்ன பேங்க்கு, எந்த பிரான்ச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசாரிச்சு சொல்கிறேன். லெஃப்ட் திருப்பு. ஹலோ சார், அது சிட்டி யூனியன் பேங்க் திருவான்மியூர் பிரான்ச்சு. ஓகே சார், பார்ப்போம். அண்ணா, இந்த அக்கௌண்ட் நம்பர் ஒரு பொண்ணோடுது. பேர் மால். ஃபோன் நம்பர் 9943658410. ஹலோ ஹலோ குணா, நான் மாலியோட அம்மா பேசுறேன். அவ போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கொஞ்சம் கூட. அவன் இங்கே இல்லையே. இல்லையா? என்னாச்சு? அவ இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. நான் பார்க்குறேன் ஆண்டி. என்னங்க இவ்வளோ நேரம் ஆயும் இன்னும் வரல அவ? பயமா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பார்க்க கூடாதா? சரி. ஹலோ ஹலோ, நான் மாலினி அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. மாலினி அங்க வந்தாளா? இல்லையே. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னம்மா? குணா அனுப்பி எல்லா இடத்துலையும் தேட சொல்லியிருக்கேன். அவன் வந்துடட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னப்பா ஆச்சு?
அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். அழாதம்மா, ஒன்றும் ஆகாது. உங்கள் பொண்ணு யாரையா லவ் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், தோ அவரை தான் லவ் பண்ணுறா. 2 ஃபேமிலிக்கும் தெரியும். வேற யாராவது சந்தேகப்படும்படியான எதிரிங்க? எங்களுக்கு அப்படி யாரும் எதிரிங்க இல்லை சார். உங்கள் பொண்ணுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர்ஸ்? என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரி. பொண்ணை காணோம், போலீஸு கேஸ்ன்னு வந்துட்டா இதெல்லாம் தான் காரணம். என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். இன்னைக்கு இருக்கிற எந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்க பொண்ணுங்களை பற்றியோ பசங்களை பற்றியோ எதுவும் தெரியறதில்ல. எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வெரி குட்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஆனால் பார்க்கில், பீச்சில், பஸ்ஸில் ஒட்டிக்கிட்டும் உரசிக்கிட்டும் இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் யார்? இன்னைக்கு நம்பிக்கை துரோகமே வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. நாங்கள் அவ்வளோ கேஸை பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் இந்த கேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் பொண்ணை வேற யாராவது லவ் பண்ணியிருக்கலாம். அக்கம் பக்கம் காலேஜ்னு விசாரிச்சு பாருங்க. அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சார். நாங்கள் 3rd இயர் படிக்கும்போது மார்னிங் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணான். அப்போலேருந்தே லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு இவனை கண்டுக்காது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்காக தான் இங்கேயே எம்இ ஜாயின் பண்ணான். அந்த லாஸ்ட் ரூம் தான் சார். யாரு? ஹாய்டா. ஹாய்டா. வினோத் அவன் இங்கே வெளியே போயிருக்கான். எதை பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அவன் வந்தோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் தில்லான ஆள் கிடையாது. இந்த வருஷம் ஒரு பேப்பர் கூட அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணணும். திவ்யா சொன்னதுனால குணாவை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணேன். குணா தினமும் ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறது தெரிஞ்சு அவருக்கு தெரியாமல் பின்னாடியே போனேன். அவர் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் உள்ள போனார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால நான் உள்ளே போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தனை தூக்கிட்டு வந்தார். அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அவனை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாரு. அவன் போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஈஸ்வரன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். குளிர்காய்ச்சல் வந்துருச்சு. மினிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்பதான் அவனை கடத்திருக்காருன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அந்த ஈஸ்வரனை கடத்தி வச்சிருந்ததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படியே வரதா இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துரு. ஹலோ, எங்க? என்னடா சொல்ற? மாலினியை ஈஸ்வரன் தான் கடத்திருப்பான்னு தோணுது. அவன் எதுக்குடா கிட்னாப் பண்ணணும்? அவனை கிட்னாப் பண்ணதே நான் தான். உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல காந்தி நினைப்பா? அவருக்கு கூட சுதந்திரக்கா போராடுறதுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் இருந்தது. உனக்கு என்னடா? காந்திக்கு பர்சனல் மோட்டிவ் இருந்தது. ஆனால் வாஞ்சிநாதன், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுக்கெல்லாம் பர்சனல் மோட்டிவ் இல்லை. எல்லாம் நாட்டு மேல இருந்த அக்கறை தான். சரி, அப்படின்னா அவங்க உன்னதானே ஏதாவது பண்ணணும். மாலியாவை கிட்னாப் பண்ணணும். அதான் எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன செய்யறதுனே புரியல. மாலினியை ஒன் சைடா லவ் பண்ண வினோத்தை நான் சந்தேகப்பட்டு விசாரிக்க போயிருந்தேன். அவனை இப்ப கொன்னுட்டான். கொலையா? யாருடா? ஈஸ்வரன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது.
அவனை நான் எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் வினோதையும் கட்டி போட்டிருந்தது. மாலினியை லவ் பண்ணுறவன் தான் அவனை கிட்னாப் பண்ணியிருக்கணும்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு பதிலாக அவனை கொண்டுட்டான். டேய் இது உன்னோட கெஸ்ஸிங். ஆமாம், கெஸ்ஸிங் தான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? போலீஸ்ட்ட போனா இவனை தான் முதல்ல பிடிச்சி உள்ள வைப்பாங்க. பரோல்ல வந்தவனை 6 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருந்திருக்கான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போலீஸ்கிட்ட போனால் வேலைக்காகாது. அவனும் ஏன் ரூட்டே ஃபாலோ பண்ணா அவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கட்டி போட்டு வச்சிருப்பான். நான் அரெஸ்ட் ஆனா என்னை காப்பாற்ற முடியாமல் போயிடும். கம்யூனிஸ்ட் கொடி கட்டியிருந்த கைத்தால தான் அந்த பாடியோட கை கால்லாம் கட்டியிருந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ் எங்கெங்க நடந்துச்சுன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகே. சொல்கிறா. கம்யூனிஸ்ட் மீட்டிங் 3 இடத்துல நடந்திருக்கு. ஆவடி, போரூர், எண்ணூர். ஆவடி, போரூர், எண்ணூர். நான் அவனை ஏற்கனவே எண்ணூரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்குறேன். என்னண்ணே தண்ணி அடிக்க மாட்டேங்கிறீங்க? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? அவனை கொல்ற வரைக்கும் என்ன மறக்கடிக்கிற எந்த சந்தோஷத்தையும் தொட மாட்டேன். நான் ஜெயிலில் இருந்த 6 வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்லை. ஆனா இந்த 6 நாள்ல சொல்லவே வெக்கமா இருக்குடா. இல்லைன்னா இவளெல்லாம் விட்டு வச்சிருப்பனா? ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. சார், போலீஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற கார் நம்பர்லாம் தெரிஞ்சிருக்கான். அதனால உங்க எல்லாரும் இந்த வேன்ல வச்சிட்டு வர சொன்னாரு. சரி, எல்லாரும் வேன்ல இருங்க. போலீஸ் உங்க எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்றாங்களாம். அதனால உங்க எல்லார் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாரு. ஆர் மால் அப்புறம் ஜி மால். யாரா நீ? யாரா? அவளை தேடி வந்தியா? மவனே உனக்கு சாவுடி. அண்ணன் போன் போடுறான். அண்ணன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ண. அவளை மாதிரி இவனுக்கு சோறு தள்ளாம கட்டி தூய் போ. தோ அந்த வண்டி தான். மினிஸ்டர் கூட பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னொரு 10 மினிட்ஸ்ல. இவன் ஒருத்தன் கட் பண்றாரு. அவளை காப்பாத்த நினைக்கிறல நீ? அது மட்டும் நடக்காது.
வெங்கடேஷ் சார், நான் லாயர் கிருஷ்ணன். ஏதாவது ஒன்று சமைக்க வேண்டியதானம்மா? இதெல்லாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது? சார், மினிஸ்டர் தம்பி இப்போ என் கூட தான் இருக்காரு. சரி சரி வைமா. கால் கட் ஆகல. அண்ணன் லைன்ல வந்தா மட்டும் பேசுங்க. சார் குமாரவேல் அம்சார். காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு சார். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம். உட்காருங்க. கண்டுபிடிச்சிடலாங்க. அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. அந்த எஸ்ஐ கிட்ட பேசினேன். கேஸ்ல எந்த மோட்டிவேஷனும் இல்லைன்றதுனால கொஞ்சம் தடுமாறுறாங்க. சார் நீங்க கொஞ்சம் ஒன்றும் எப்படியாவது கவலைப்படாம போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. தேங்க்யூ. சார் உங்க தமிழ் லைன்ல இருக்காரு. ஹலோ அண்ணா, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்களா? அது ஒன்றும் இல்லடா, நீ அந்த 2 போலீஸ்காரனுங்களை கொன்னதுனால உன்னை ஷூட் பண்ணி கொன்னே திருந்தவங்கிற வெறியில் இருக்காங்க. நீ 2-3 வருஷத்துக்கு எங்கேயாவது போயிடு. நான் வக்கீல் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிடுறேன். நீ அரசியலில் பெரிய ஆளாக வரணும் தானே நான் ரவுடியான கொலை பண்ணேன். இப்போ அவனால் எல்லாம் போச்சு. அவனை நான் கொல்லணுன்னே. அவனால் நான் பட்ட வலி, வேதனை, அவமானம் கொஞ்சம் இல்லை. டேய், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை கொன்னுடுவானுங்க. எங்கேயாவது போயிடு. என்ன வெங்கடேசன் சார் வாட்டர் கேட்டார். கொடுங்க கொடுங்க. என்னாச்சு? வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க. என்ன சொல்றாரு? எக்ஸ் லா மினிஸ்டர். ஒன்றும் சொல்ல சார். திருட்டு பைய. இவனெல்லாம் லா மினிஸ்டரா போட்டா எப்படியா நாடு உருப்படும்? கொஞ்சம் மரியாதையா? அது ரொம்பவே கொடுத்துருக்கோம். ஈவினிங் 6 மணிக்கு மீட்டிங் வரேன்னா காலையில 10 மணிலேருந்து பாதுகாப்புக்காக ரெடி ஆகிறோம். நீ திரும்பினா சல்யூட், நின்னா சல்யூட், நடந்தா சல்யூட். ஓ பொண்டாட்டி கொடுத்துருப்பாங்களா இந்த மரியாதையை? நாங்களாம் எந்த விதத்துல உங்களுக்கு குறைஞ்சவங்க? ஆனா எதுக்கு அடிமை மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்கறோம்? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது, ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதை கூட நீ தப்பு பண்ணாத வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம். தப்பு பண்ணி உள்ள வர்றவங்க வந்தவங்க எல்லாரும் அசிங்கப்பட்டதா ஆகணும். ஒன்னு தெரியுமா? உன்னை தில்லா அரெஸ்ட் பண்ணிட்டேனா, அதனால டிபார்ட்மெண்ட்லயும் மீடியாலயும் ஹீரோ எங்கிறாங்க. ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ஓ தம்பியை 6 நாள் தூக்கி உள்ள வச்சிருந்தானே, அவன் தான் ரியல் ஹீரோ. கேட்க கேட்க டென்ஷன் தான். தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. போலீஸ்காரன் கிட்ட தப்ப மறைக்கவே முடியாது. கண்டுக்காம இருக்கான்னா உன்னை பெரிய தப்பா பண்ண வச்சு பிடிக்க நினைக்கிறான்னா. என்ன வெங்கடேசன் உங்களுதா? எத்தனை பொண்ணுங்க? சும்மா சொல்லுங்க. 2 சார். இந்த வழியில சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் பார்க்கலாம். என்ன கோவம் வருதா? அது வரும். கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த மாசமாவது சம்பளம் பாக்கி வச்சிருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேரை அடிச்சு கொன்னிருக்கான் அந்த இதனால லா காலேஜ்ல 3 ஸ்டூடெண்ட்ஸ் செத்துருக்காங்க. இவனுங்களுக்கு வேலை பார்க்கற நீ வேற எப்படி கேட்கறது ஒண்ணு? ஏய் எஸ் சார். நம்ம வெங்கடேசன் அந்த ரூம்ல லாக் பண்ணி வை. இவர் கூட யாருமே பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஓகே சார். இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணு. 9962 1210 10. இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லு. ஓகே சார். வெங்கடேசன் மொபைலை வச்சு தான் அவனை பிடிக்கணும். இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவு.
எப்போ நீங்கள் தப்பிக்கிறேன்னு சொன்னாலும் அடுத்த 1 ஹவரில் தேவையான ஏற்பாடை பண்ணிடுவேன். அவ்வளோ மழுங்கன்னு நினச்சிங்களா? ஏய் ஏன்டா நொய்னு கூப்பிட்டே இருக்கீங்க? எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அதான் இனிமே யாரும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாதீங்க. உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. நாங்கள் படம் சைட்டில் தான் இருக்கோம். எதுவாக இருந்தால் நேரில் பேசிக்கலாம். சொல்லுங்க சார். வெங்கடேசன் எஸ்ஐ மொபைலுக்கு வந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் ஃபால்ஸ் சார். அது ராமங்கிற பேர்ல இருக்கு. எண்ணூர்ல இருந்து ராம நம்பருக்கு 9840937779 நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு சார். 22 செகண்ட்ஸ் பேசியிருக்கான். 18 மிஸ்ட் கால் போயிருக்கு சார். படூர் டவர் KN 30 இருந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. படூர் இவளையா நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடியே இவளை நான் பார்த்துருக்கேனே. நம்ம மேட்ரா கிண்டி ஸ்டேஷன் போயிருந்தப்ப இவன் ஒருத்தன் கூட கேஸுக்கு வந்திருந்தா. நீங்க சொல்ற அடையாளம் அவனுக்கு ஒத்து போகுதே. சொல்ல மாட்டேங்கிறாளே. அவன் மேல கேஸ் இருந்தா அங்க சைன் பண்ணிருப்பான்ல. பண்ணா அட்ரஸ் எழுதியிருப்பான். அப்போ இந்த சைனும் அவன் ஸ்டேஷன்ல போட்ட சைனும் ஒண்ணா இருந்தா அவன் தான். ஆமா. சார் சொல்லுங்க சார். 4ஆம் தேதி நான் ஸ்டேஷன் வந்திருந்தப்ப ஒரு பொண்ணு பையனு கேஸ் விஷயமா வந்திருந்தாங்கல்ல. நம்ம மினிஸ்டர் தம்பி விஷயத்துல அவன் சம்பந்தப்பட்டிருப்பான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் கையெழுத்தை வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் ஸ்டேஷன் வரலாமா சார்? சார் ஒரு கேஸ் விஷயமா சேலத்துக்கு வந்திருக்கேன் சார். இப்போ அங்கே டியூட்டியில் அன்பழகன் ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் நீதி நேர்மை நியாயம் பார்ப்பாரு. கொஞ்சம் சிக்கலாயிடும். வேணாம் சார், நாளைக்கு வந்துடுவேன் சார். நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் சார். அந்த ஆள் வர 2 நாள் ஆகுமா? சொல்லுங்க சார். அந்த ராமோட நம்பர்ல இருந்து சேலத்துக்கு கால் போயிருக்கு. 24 செகண்ட்ஸ் இப்ப பேசியிருக்கான். இமிடியேட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஓகே. கன்ஃபார்மா நம்மளை தேடிட்டான். வேண்ட போனா மாட்டிக்குவோம். இங்கிருந்து தனித்தனியா போயிட்டு அப்புறமா வெளியே அசம்பிள் ஆகிக்கலாம். அவன் நம்ம கிட்ட மாற்ற வரைக்கும் இவன் சாவக்கூடாது. இவளை அது வரைக்கும் நம்ம கையை விட்டும் போக கூடாது. இவளை தூக்கிட்டு அலைஞ்சா மாட்டிக்குவோம். இல்ல இவளை இங்கதான் ஒளிய வைக்கணும். ஆனா வரவனுங்க யாரும் கண்டுபிடிக்க கூடாது.
இருக்க? உனக்கு நான் தானே வேணும்? வெளியே வாடா. மாலி! எனக்கு தெரியும் எப்படியோ என்ன கண்டுபிடிச்சு. மாலி! 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 டேய்! அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. அவளுக்கு எதுவும் தெரியாது. பயப்படாத மாலி. நான் இருக்கேன். பயப்படல, நீ வந்துட்டல. இனிமே எனக்கு பயம் இல்ல. மாலி! மாலி! என்ன பத்தி தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு? கேட்கும்போது சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா வெட்டி பாருங்களே. எனக்கு ஒன்று இருந்தாலும் உன்னை பத்தி நான் சொல்லிருக்க மாட்டேன். சத்தியமா நீ என்ன இவ்வளவு லவ் பண்ணுவது தெரியாது. மாலி! 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 ஐயோ. இப்ப எங்கேன்னு போய் தேடுவேன்? சார் இப்போ அந்த ராமோட நம்பர் அரௌண்ட் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாவில் தான் இருக்கு. கிண்டியா? எஸ் சார். ஓகே. டேட் என்ன சொன்னீங்க? 4th. 4th. ஒரே ஆள், சேம் சைன். சார் அட்ரஸ் குணசேகரன், குட்டி கிராமத்தில். எக்ஸ் லா மினிஸ்டர் சதாசிவம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். நீங்களே ஷாக் ஆனா எப்படி? இன்னும் பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இது அந்த ஆள் ஏரியா தான் சார். நியூஸ் வந்தா கலாட்டா ஜாஸ்தியா இருக்கும். கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எஸ் சார். முன்னாடியே எவனையாவது அரெஸ்ட் பண்ணோம்னா பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். என்ன வெங்கடேசன்?
மினிஸ்டர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா அல்லது போலீஸ்காரங்க கொன்னுட்டீங்களா? செத்துட்டாரா? Stop, 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 stop! Pô, 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 pô! போ, போ, ஓடு போ! அவளை கொண்டு தூக்கி போட்டா வருவான். போ, போ! சீக்கிரம் போ! காப்பாத்திடுவான். தப்பி ஓடலான்னு பாத்தியா? உன்னை கொல்லணும். துண்டு துண்டா வெட்டி எறிய வேண்டாம். சொல்றா, எங்க வச்சிருக்க? சொல்றா.
என்னாச்சுங்க? சொல்லுவேன் நம்புறியா? என்ன செஞ்சா சொல்லுவேடா? சாவணும். நீ செத்தா விட்டுருவேன். நான் சாகணும் அவ்வளவுதானே? செத்தாவளை விட்டுருவல. நீ விடுவேன் எப்படி நம்புறது? எனக்கு அவ உயிர் வேணாம். உயிர் தான். வள்ளி 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 உனக்கு ஒன்றும் ஆகாது மல்லி ஆக விட மாட்டேன்